வணக்கம் பிள்ளையர். ஸோ நாங்க போன வீடியோல 4 பயாலஜி கேள்வி பார்த்து முடிச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோல இருந்து நாங்க கெமிஸ்ட்ரி உங்களோட டியூட் வந்த கெமிஸ்ட்ரி கேள்வியை பார்க்க போறோம். ஸோ முதலாவது கேள்வியை பாருங்க. உப்பு உற்பத்தி மற்றும் கருவாண்ணெய் பிரித்தெடுப்பு ஆகியன இலங்கையின் பிரதான உற்பத்திகளை சார்ந்தவை. ஸோ இலங்கையில் நடைபெற பிரதான உற்பத்திகள்ல இந்த உப்பு உற்பத்தியும் கருவாண்ண பிரித்தெடுப்பும் நடக்கும். ஸோ அந்த உப்பு உற்பத்தியிலையும் கருவாண்ண பிரித்தெடுப்புலையும் என்னென்ன பிரித்துல படிமுறைகள் கேட்டிருக்கிறது, என்னென்ன பிரித்தெடுப்பு முறைகள் நடைபெறுது. சோ அந்த உரிய பிரித்தெடுப்பு முறைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய விடை என்ன, உரிய விடை என்னன்னு கேட்டிருக்கு. சோ அதுல கருவாண்ணை உப்புல பார்த்தோம்னா டிரெக்டாவே நீங்க ஆன்சர் போடலாம். கருவாண்ணை பிரித்தெடுக்கப்படுற கருவாண்ண உற்பத்தி நடக்கிறது கொதிநீராவி காய்ச்சி வடித்தல் மூலம். உப்பு உற்பத்தி நடக்கிறது பளிங்காக்கள். நாங்க உப்புல அந்த உப்பளங்கள்ல அந்த பாத்தி கட்டி நாங்க நீரை ஆவியாக்கி அங்க என்ன செய்ய வடிக்கிறோம் என்றால் அங்க பளிங்குகள் ஆக்குறோம், கிறிஸ்டல்ஸ் ஆக்குறோம். ஒவ்வொரு அங்க உப்புகள் ஆகட்டும், இல்ல அதுக்கு முதல் வீழ்படிவார கல்சியம் கார்பனேட் ஆகும் முதலாவது பாத்தியில, 2வது பாத்தியில வீழ்படிவார கல்சியம் சல்பேட் ஆகட்டும், 3வது பாத்தியில கடைசியா வீழ்படிவாகிற சோடியம் குளோரைட் ஆகட்டும், எல்லாமே அங்க பளிங்காக்கள் செயல்முறை மூலம் பளிங்குகளாக மாற்றப்படும். சோ உப்பு உற்பத்தி பளிங்காக்கள் மூலமும், 2வது கருவாண்ணெய் சொல்றது ஸ்டீம் டிஸ்டிலேஷன் நாங்க சொல்லுவோம். அதாவது கொதிநீராவி காய்ச்சி வடித்தல் மூலம். சோ கொதிநீராவி காய்ச்சி வடித்தல் மூலம் கருவாண்ணெயும், உப்பு உற்பத்தி பளிங்காக்கள் மூலம் நடைபெறபடியா நாங்க 9க்கு 2வது ஆன்சர் கொடுப்போம். அடுத்த பாருங்கோ கேள்வியை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, 12 கிராம் மக்னீசிய அணுக்களுக்கு சமனான எண்ணிக்கையுடைய அணுக்களை கல்சியத்தின் என்ன திணிவு கொண்டிருக்கும். அதாவது 12 கிராம் மக்னீசியத்துக்குள்ள ஒரு certain amount of atoms இருக்கும், 12 grams of magnesium. அந்த 12 grams of magnesiumத்துக்குள்ள எவ்வளவு atoms இருக்கோ அவ்வளவு கல்சியம் அட்டம்ஸை நாங்க எடுத்தோம்னா அதுகின்ற திணிவு என்னன்றதான் இந்த மாறி மற்ற விதமா கேட்டிருக்காங்க. 12 கிராம் மக்னீசிய அணுக்களுக்கு சமனான எண்ணிக்கையுடைய அணுக்களை கல்சியத்தின் என்ன திணிவு, என்ன கிராம்ஸ் ஆஃப் கல்சியம் எடுத்தா அதே அமௌண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இதுக்குள்ள இருக்கும் என்று நாங்க பார்க்கலாம். சோ 12 கிராம் மக்னீசியம் அணுக்கள் நாங்க மக்னீசியத்தின் சார் அணுத்திணிவு உங்களுக்கு தெரியும், அங்கல்ல கொடுத்துருக்குது 24. சோ 12 கிராம் மக்னீசியம் எவ்வளவு மூல் இருக்கு சொல்லி சொன்னா 0.5 மூல் இருக்கு. சோ n is equals to simple m in capital M. அப்ப n மூல்கள் எண்ணிக்கை சமன் 12 கிராம் இன் கீழ் 24 கிராம் மோல் மைனஸ் 1 பிரிச்சம் சொல்லி சொன்னா எங்களுக்கு அரை மோல் என்று வரும். அதாவது 0.5 மூல் காணப்படும். சோ 0.5 மூலுக்குள்ள எவ்வளவு மூலக்கூறுகள் இருக்குதோ மக்னீசியத்துக்குள்ள 12, அதாவது 0.5 மூல் மக்னீசியம் எவ்வளவு அணுக்கள் அதுக்குள்ள இருக்கோ, எவ்வளவு அட்டம்ஸ் அதுக்குள்ள இருக்கோ அதே அளவு அட்டம்ஸ் தான் 0.5 மூல் கல்சியத்துக்குள்ளேயும் இருக்கும். அதான் நாங்க அவகாத்ரோ கான்ஸ்டன்ட் என்ற அவகாத்ரோ மாறிலி என்ற என்ன, எந்த ஒரு பதார்த்தத்தையும் ஒரு மூலுக்குள்ள இருக்கிற மூலக்கூறுகளோ அணுக்கள் எண்ணிக்கை சமனாகத்தான் இருக்கு. 0.5 மோல் மக்னீசியத்துக்குள்ள எவ்வளவு அணுக்கள் இருக்கோ அதே அளவு அணுக்கள் 0.5 மோல் கல்சியத்துக்குள்ளேயும் இருக்கு. சோ 0.5 மோல் கல்சியம் என்ன திணிவு பாக்குறதுக்கு, அது திணிவுக்கு நாங்க மாத்தினோம்னு சொல்லி என்ன திணிவுல 0.5 மோலுடைய திணிவு என்னன்னு பார்த்தோம்னா அங்கெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்க. சோ திணிவுக்கு நாங்க 0.5 40ஆல பிரிக்கணும்னா 20 கிராமா வரும். சோ 10வதுக்கு ஆன்சர் 20ஆ இருக்கு. சோ 12 கிராம் மக்னீசியம் என்று சொல்றது 0.5 மோல் மக்னீசியம். 0.5 மோல் மக்னீசியத்துக்குள்ள எவ்வளவு ஆட்டம் இருக்கோ, எவ்வளவு அணுக்கள் இருக்கோ அதே அளவு அணுக்கள் தான் 0.5 மோல் கல்சியத்துக்குள்ளேயும் இருக்கு. ஆனா 0.5 மோல் கல்சியத்தின் திணிவு மாறுபடும். அதை நாங்கள் மூலர் திணிவால பெருக்கிறோம். சோ பெருக்கி விட்டா எங்களுக்கு நாங்கள் வரும் 0.5 40ஆல பெருக்கினா எங்களுக்கு 20 கிராம் வரும். சோ 10க்கு முதலாவது ஆன்சர் வரும்.
அடுத்தது 11 கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் எந்த மூலகம் ஈரியல்பு ஆக்சைட்டை தரும்? அம்பட்டரிக் ஆக்சைடு வந்து என்ன மூலகம் வந்து அந்த மாதிரி ஈரியல்புடைய ஆக்சைட்டை தரும். ஈரியல்பு ஆக்சைட் என்று சொல்றது இங்க அமில இயல்பு மூல இயல்பு ரெண்டையும் வெளிப்படுத்தக்கூடிய மூலகங்கள் அல்லது அந்த மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய சேர்வைகள் அல்ல. அந்த ஒரு ஆக்சைட் அந்த மாதிரி இயல்பை வெளிப்படுத்தினா நாங்க ஈரியல்பு ஆக்சைட் என்று சொல்லுவோம். ஒரு மூலகம் அமில இயல்பையும் மூல இயல்பையும் ரெண்டையும் வெளிப்படுத்தணும்னு சொல்லிடுவோம், நாங்க அதை ஈரியல்பு மூலகம் என்று சொல்லுவோம். இதுல எந்த மூலகம் ஈரியல் ஆக்சைட்டை தருமென்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சோடியம் கொடுத்துருக்கு, மெக்னீசியம், அலுமினியம், சல்பர், பாஸ்பரஸ் கொடுத்துருக்கு. அது ஆன்சர்ல பாருங்க, முதலாவது ஆன்சர் சோடியம். சோடியம் என்ன வகையான ஆக்சைட்டை தருமென்னா 100% மூலமான, அதாவது கேரம் சொல்லுவாங்க, மூலமான ஆக்சைடை தான் தரும். ஒரு பேசிக் ஆக்சைடு தான் சோடியம் எப்பவுமே தரும் மொழிய அசிடிக் ஆக்சைடையோ அம்பட்டரிக் ஆக்சைடையோ தரவே தரும். ரெண்டாவது மெக்னீசியம் பார்த்தோம்னா அது ஒரு என்ன வீக் பேஸ்ன்னு நாங்க சொல்லலாம், ஒரு மென் மூலம். ஆனா இருந்தாலும் அது ஒரு மூல ஆக்சைடை தான் தரும். அடுத்தது அலுமினியத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம்னா அதுதான் ஆன்சரா வரும், ஈரியல்புடைய ஆக்சைடா தொழில். அதாவது அந்த அலுமினியம் ஆக்சைடுக்கு அமில இயல்புகளும் இருக்குது, மூல இயல்புகளும் இருக்கு. சல்பர் வார் ஆக்சைடு SO2 100% ஒரு அமில ஆக்சைடு. அதை நாங்க அமிலம் மூலம் டிசைட் பண்ணுவோம். அதை நாங்க நீர்ல கரைக்க வழி கிடையாது. உதாரணமாக சோடியம் ஹைட்ராக்சைடையும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடையும் அல்லது ஆக்சைடு சோடியம் ஆக்சைடுகளையும் மெக்னீசியம் ஆக்சைடையும் நாங்க நீர்ல கரைச்சோம்டா முறையே சோடியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வரும். அந்த ஹைட்ராக்சைடுகளை என்ன செய்யும்டா அந்த சோடியம் மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுகள் நீர்ல OH- அயன்களை வெடிக்கும். சோ அதனால கரைசல் வந்து என்னவா மாறும், மூல கரைசலா மாறும். என்றபடியாதான் நாங்க மூல ஆக்சைடு என்று சொல்றோம். அதே மாதிரி இங்க 4வது ஆன்சர் அல்லது அங்க மேல கொடுத்திருக்கிற சல்பர் பாஸ்பரஸ் ரெண்டு ஆக்சைடையுமே நாங்க நீர்ல கரைக்கும் போது அது என்ன செய்யும்னா அமிலங்களை தோற்றுவிக்கும். சோ அது வந்து நீர்ல H+ அயன்களை விடுவிக்கிறபடியால அதை நாங்க அமிலங்கள் என்று சொல்லுவோம். என்றபடியால அந்த அமிலங்களை தார ஆக்சைடா அமில ஆக்சைடு என்று சொல்லுவோம். ஆனா ரெண்டுக்குமே இடைப்பட்ட இயல்பை காட்டுறது ஈரியல்பு ஆக்சைடை தவிர அலுமினியமா தான் இருக்கு. சோ 11 3வது ஆன்சரா வரும். அடுத்தது ஆவர்த்தன அட்டவணையில் 3ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலகங்களால் உருவாக்கப்படும் சில ஆக்சைடுகள் கீழே தரப்பட்டுள்ளன. சோ பீரியாடிக் டேபிள் இருக்கிற 3rd பீரியட்ல இருக்க சில மூலகங்கள் அளவான ஆக்சைடுகள் தந்திருக்கோம் பாருங்க. சிலிக்கன் டை ஆக்சைடு வந்திருக்கு SiO2, மெக்னீசியம் ஆக்சைடு வந்திருக்குது, அலுமினியம் ஆக்சைடும் வந்திருக்கு Al2O3. மேற்குறித்த ஆக்சைடுகளின் அமிலத்தன்மையின் ஏறுவரிசையை சரியாக குறிப்பிடுது. அமிலத்தன்மையின் ஏறுவரிசை என்ன, அமிலம் குறைஞ்ச அமிலத்தன்மையிலிருந்து கூடிய அமிலத்தன்மை உடைய வரைக்கும் நாங்க ஏறுவரிசைப்படுத்தும். சோ அந்த கொடுக்கப்பட்டதுல 3ல குறைஞ்ச அமிலத்தன்மை உடையது எல்லாருக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், மெக்னீசியம் ஆக்சைடு. சோ அது ஒரு உலோகத்துல இருந்து வார, அதாவது 2ஆம் கூட்டத்துல இருக்கிற உலோகத்துல இருந்து வாரது. சோ இப்பவும் மூல ஆக்சைடாகவே இருக்கும். சோ அமிலத்தன்மை குறைஞ்சது இல்ல ஒப்பீட்டளவுல B. அமிலத்தன்மை மிகவும் கூடினது இதுகள்ல 3லையும் ஒப்பிட்டு பார்க்க A, அதாவது SiO2. அது வந்து H2 நீர்ல கரைகிற பட்சத்துல H2SO3 என்று சொல்ற ஒரு அமிலத்தை வெளியிடும். சோ இது 3ஓடையும் ஒப்படைக்க சிலிக்கன் வந்து அமிலத்தன்மை கூடியதாக இருக்கு. சோ அமிலத்தன்மை ஆகலும் குறைஞ்சது B, அதுக்கு பிறகு C, அதுக்கு பிறகு A. சோ அந்த ஆர்டரை பார்த்தோம்டா ஏறுவரிசை என்று சொன்னபடியால குறைஞ்சிருந்து கூட குறைஞ்சது B, அதுக்கு பிறகு C, அதுக்கு பிறகு A. சோ BCA என்னது ஆன்சரா வரும். 4வது உங்களுக்கு ஆன்சரா வரும். அடுத்த கேள்வி பாருங்க. உங்களுக்கு AB என்று சொல்ற ஒரு பங்கிட்டு வலிப்பிணைப்புடைய மூலக்கூறுண்ட லூயின் கட்டமைப்பு தரப்பட்டது. சோ வழங்கப்பட்ட லூயின் கட்டமைப்பு A மற்றும் B யின் மின்னைத்தன்மை தொடர்பான சரியான கூற்று யாருன்னு கேட்டு. சோ மின்னைத்தன்மை என்று சொன்னா என்ன, 2 அணுக்கள் சேர்ந்து ஒரு சேர்வையை உருவாக்கும், ஒரு கம்பவுண்ட 2 ஆட்டம் வந்து உருவாக்கும். அதுல ஒரு ஆட்டம் மற்ற ஆட்டத்தின் இலத்திரன்கள் படத்திலேயே காட்டுற மாதிரி ABல B வந்து ஏண்ட இலத்திரன்களை கவர்ற விதமும் ஆற்றலும், A வந்து B இலத்திரன்களை கவர்ற ஆற்றலையும் தான் நாங்கள் மின்னிருத்தன்மை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்று சொல்லுவோம். அதாவது
அந்த பாண்டிங்ல இருக்கிற மெட்ட ஆட்டத்தின் எலக்ட்ரன் அல்லது பாண்டிங்ல இருக்கிற எலக்ட்ரனை என்னன்னு தண்ட பக்கம் யாரு கூட இழுக்கிறா, கூட இழுக்கிற ஆள நாங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கூட இருக்கிற ஆளும் மோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்றும், மற்ற பேர் நாங்க லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதாவது மின்னைத்தன்மை குறைந்தவர் என்று நாங்க சொல்றோம், குறைவா இழுக்கிற ஆளு. சோ இந்த படத்துல கேள்வியில பாருங்கோ, அந்த படத்தை பாருங்கோ, படத்தை பார்த்தா நீங்கள் பாருங்கோ, அதுல வந்து ஏ எப்படியுமே முதலாம் கூட்டத்தை சேர்ந்த ஒரு மூலமா இருக்குது, பங்கிட்டு வெளிப்பிணைப்புல இருக்குது. அப்ப சும்மா நீங்க அதே மாதிரி பிஏ பாத்தீங்கன்னா அந்த ஈட்டோட்ல 7 இலத்திரன் இருக்கு. சோ நீங்க HCl மாதிரியே இதை யோசிக்கலாம். அப்ப அதுல இதே B2 மின்னைத்தன்மை தொடர்பான சரியான கூட்டம்டா முதலாவது கூட்ட பாருங்க, ஏபியின் மின்னைத்தன்மை சமரானது என்றத பச்சை பிள்ளை. ஏன் ஏயோட ஒப்படைக்க பீண்ட பெருமன் மிக பெருசா இருக்கு பாருங்க. ஏண்ட ஈட்ரோட்ல ஒரே ஒரு இலத்திரன் தான் இருக்கு, ஆனா பீண்ட ஈட்ரோட்ல 7 இலத்திரன்கள் இருக்கு. சோ எப்பவுமே மின்னைத்தன்மை சமனா வராது. சோ அது கூற்றுப்பிள்ளை. அடுத்த இரண்டாவது கூற்ற பாருங்கோ, ஏயின் மின்னெதிர்த்தன்மை பியிலும் உயர்வானது, பியை விட ஏண்ட மின்னேத்தன்மை கூடவா, பியை விட ஏண்ட மின்னேத்தன்மை கூடாதான், ஏயின் மின்னேத்தன்மை பியிலும் உயர்வானது. சோ ஏண்ட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பியை விட கூடன்னு சொல்லி சொன்னால் அந்த கூற்றும் இந்த இடத்துல பிள்ளை. அது இந்த ஈட்டோட் இடத்துல வச்சோடனே நீங்க விளங்கப்படுத்தலாம். ஒரு மிக சின்ன ஏ பாருங்க, சுத்தவரை ஈட்டோட்ல எந்த ஒரு இலத்திரன்களுமே இல்லை. சோ HCl மேல நாங்க யோசிப்போம், HCl மேல யோசிச்சாலும் ஹைட்ரஜனுக்கா குளோரினுக்கா மின்னேத்தன்மை கூடண்டா குளோரினுக்கு தான் மின்னேத்தன்மை கூட. ஏன் அது ஒரு மிகப்பெரிய அதாவது அங்க வந்து ஹைட்ரஜனோட ஒப்படைக்க மாட்டாங்க, கரியேற்றமும் கூட. சோ கருன்ற பெருமன் கூட. சோ அங்க 17 அதாவது 17 புரோட்டன்கள் கருவில காணப்படும். சோ இலகுவா பிடிச்சு இழுக்கு தண்ட பக்கம் அந்த பிணைப்புல இருக்கிற இலத்திரன். சோ ஏண்ட மின்னேத்தன்மை பியிலும் உயர்வானதுடன் பிழையான கூறு. அப்போ ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த டிஸ்கஷன் வந்து பீண்ட மின்னேத்தன்மை ஏயிலும் உயர்வானது, பீண்ட மின்னேத்தன்மை ஏயிலும் உயர்வானதுன்றது உங்களுக்கு பார்க்கவே பி வந்து பிணைப்பு ஈட்டோட்ல 7 இலத்திரங்கள் இருக்கு, ஈட்டோட்லயே 7 இலத்திரன் இருக்குது. சோ உள்ளுக்குள்ள நல்ல வலிமையான ஒரு கேரி இருக்கும். சோ ஒப்பீட்டளவுல ஏயில இழுக்கிறதுலையும் பார்க்க பி அதிக அளவு தன்னை நோக்கி இலத்திரங்களை இழுக்கும். சோ மின்னேத்தன்மை வந்து மின்னைத்தன்மை ஏயிலும் உயர்வானதுன்றது சரியான கூற்றாகும். நாலாவது மின்னைத்தன்மையை பற்றி தகவல்கள் பற்றி குறிப்பிட்ட தரவுகள் போதான்றது இங்க தாராளமாவே காணும், இந்த அளவு தரவே காணும். எதுக்கு மின்னைத்தன்மை கூடாது பாருங்க. அடுத்த பாருங்க, புறவெப்ப தாக்கம் ஒன்று. சோ ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ஒரு புறவெப்ப தாக்கத்துல முதலாவது கூற்று கொடுத்திருக்கு பாருங்க, புறச்சூழலின் வெப்பநிலை அதிகரிக்கும், எக்ஸ்டர்னல் என்வாயரன்மெண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். சோ அது சரி, 100% சரி. ஒரு புறவெப்ப தாக்கம் என்று சொல்றது புறவெப்ப தாக்கத்தோட நீங்க செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த சூழல்ல வந்து புறச்சூழல்ல வந்து வெப்பநிலை உயர்வு வந்து அதிகரிக்கும். அதாவது நீங்க சாதாரணமா பாக்குற புறவெப்ப தாக்கங்களையும் புறச்சூழல் வெப்பநிலை அதிகம். தாக்கிகளின் சக்தி உள்ளடக்கம், எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ் எப்பவுமே எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை விட குறைவா இருக்கும். தாக்கிகளின் சக்தி உள்ளடக்கம் எப்பொழுதும் விளைவுகளின் சக்தி உள்ளடக்கம் அந்த இடத்துல வந்திருக்கணும், சக்தி உள்ளடக்கத்தை விட குறைவாக இருக்கும்ன்றது பிழை. புறவெப்ப தாக்கத்துல தாக்கிகளுக்கா விளைவுகளுக்கா சக்தி கூடன்னு பார்த்தா தாக்கிகளுக்கு தான் சக்தி கூட. சோ தாக்கிகளோட ஒரு குறிப்பிட்ட சக்தி தான் விளைவுகளுக்கு மாற்றப்பட்டு குறிப்பிட்ட சக்தி புறச்சூழலுக்கு இறக்கப்படும். அகவெப்ப தாக்கத்திலான் மாறி நடக்கும். சோ இந்த கூற்று அகவெப்ப தாக்கமா வந்திருந்தா சரியா வந்திருக்கும். என்ன தாக்கியலின் சக்தி உள்ளடக்கம் எப்போதும் விளைவுகளின் சக்தி உள்ளடக்கத்தை விட குறைவன்றா சரி. அங்க என்ன நடக்கும், சூழலிருந்து சக்தி உறிஞ்சப்பட்டு தாக்கியல சக்திகளோட இணையத்து சேர்த்து விளைவுகளுக்கு வழங்கப்படும். சோ விளைவுகள்ல சக்தி கூட தாக்கியல்லையும் பார்க்கும். ஆனா புறவெப்ப தாக்கம் ஒன்றுல அப்படி இல்லை, தாக்கியலுக்கு தான் சக்தி கூட, விளைவுகள்ல சக்தி குறைவு, ஏண்டா குறிப்பிட்ட சக்தி சூழலுக்கு இறக்கப்படும். அந்த கூற்று பிள்ளை. அடுத்தது, புறச்சூழலின் வெப்பநிலை அதிகரித்தலானது தாக்க வீதத்தை குறைக்கும் விதமாக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. சோ இங்க நாங்கள் இது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு புது விஷயமா இருக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கிறோம். புறச்சூழல்ல வெப்பநிலை, அதாவது இந்த தாக்கம் நடக்க போற சூழல்ல நீங்க ஏற்கனவே வெப்பநிலையை கூட்டிக் கொண்டு வாரீங்கள்
என்று சொன்னால் இந்த புறவெப்ப தாக்கம் ஒன்றுல புறவெப்ப தாக்கம் நடக்க சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும். புறவெப்ப தாக்கம் நடக்க ஆப்வியஸா சூழலுக்கு வெப்பநிலை இழக்கப்படும். அந்த வெப்பநிலை வெப்பம் இழக்கப்படுறபடியால வெப்பநிலை அதிகரிக்கும். வெப்பம் இழக்கப்படைக்க ஏற்கனவே அந்த சூழல்ல அதிக அளவு அல்லது கொள்ளக்கூடிய வெப்பம் மேக்சிமத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றால் இந்த தாக்கம் என்ன செய்ய வலிக்கிடும் என்று சொன்னால் நடக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். புது விஷயமாக இருக்கலாம், ஆனா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, அல்ல ஒரு பாதிப்பு. புறச்சூழல்ல வெப்பநிலை அதிகரிச்சு கொண்டு போகுதுண்டா, அதாவது உங்களோட தாக்கத்தால வந்த விளைவில்லை, நீங்க வேறொரு விதமா புறச்சூழல் வெப்பநிலையை கூட்டுறீங்க. இந்த புறச்சூழல் வெப்பநிலையை வேறொரு விதமா கூட்டேக்க இந்த புறவெப்ப தாக்க விதம் என்ன செய்யணும்டா குறைய பார்க்கும். அகவெப்ப தாக்கத்துக்கு மாறு நடக்கும். அகவெப்ப தாக்கம் நடக்க நீங்க புறச்சூழல் வெப்பநிலையை கூட்டி கொண்டு போனீங்கன்னா அகவெப்ப தாக்கம் இன்னும் கூட நடந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு நீங்க எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு நீங்க சூழலுக்கு ஃபுட்டருக்கு அந்த என்வாரன்மெண்டல் அந்த எக்ஸ்டர்னல் என்வாரன்மெண்டல் டெம்பரேச்சர் கூட்டிங் எடுத்து சொன்னா தாக்கம் நடக்கிறது கொஞ்சம் குறையப்பா. சோ அந்த கூற்றும் சரி. இந்த கூற்றுக்கள்ல எது உண்மை என்று பார்த்தோம்னா அது ஏபிசி என்று வந்திருக்கணும். சோ ஏபிசி என்று வந்திருக்கணும். சோ முதலா ஒன்றன்றது ஏ, ரெண்டுன்றது பி, மூன்றுன்றது சி. சோ சரியான ஆன்சர் பார்த்தோம்னா ஏயும் சியும் பேர், அதாவது மூன்றாவது ஆன்சர். சோ இந்த 14 கழிக்கு மூன்றாவது ஆன்சர் பேர். சோ இப்ப நாங்கள் இதோட இந்தியன் செஷன் முடியுது. சோ இன்னும் கண்டினியூஸா கேள்விகள் இருக்குது, கெமிஸ்ட்ரி கேள்விகள் Q1. அதை நாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.